இன்னைக்கு திருவோண நட்சத்திரம். திருவோணத்துக்கு அவல் ஷீராண்ணம் பண்ண போகிறோம். ஆமாம், அரிசிலையும் பண்ணலாம், அவல்லையும் பண்ணலாம். அவல் எடுத்து வச்சிருக்கேன், அவல் நல்லா அலம்பிட்டு வச்சிருக்கேன். நம்ம எவ்வளோ அரிசி அவல் எடுத்துக்கிறோமோ அதுக்கு ஒரு 6 பங்கு இல்லை 7 பங்கு வந்து பால். காய்ச்சின பால் எடுத்துக்கலாம், பச்சை பாலம் எதுனா எடுத்துக்கலாம். நான் இப்போ காய்ச்சின பால் எடுத்து வச்சிருக்கேன். இல்லை வந்து எவ்வளோ அரிசி எடுத்துக்கிறோமோ அதில் 3/4 பங்கு வந்து வெல்லம். வெல்லமோ கல்கண்டோ சர்க்கரை எதுனா எடுத்துக்கலாம். அப்புறம் முந்திரி பருப்பு, திராட்சை, குங்குமப்பூ, பச்சை கற்பூரி, ஏலக்காய், கொஞ்சம் நெய். இது திருவோணனால உப்பு போடாம பண்றோம். சுகருக்கு சாப்பிட வேண்டாம் அப்படின்னா இதே மாதிரி பண்ணிட்டு 2 மிளகு பொடியை போட்டுட்டு அது அம்சை பண்ணலாம். மிளகு பொடி தப்பு இல்லை, அம்சை பண்ணிட்டு அப்படியே சாப்பிடலாம். சர்க்கரை கல்கண்டுக்கு பதில் மிளகு பொடி, 2 சுக்கு பொடியும் போடலாம். நல்லா இருக்கும், அதுவும் நல்லா இருக்கும். ஓகே, பார்க்கலாமா? நம்ம திருவோணத்துக்கும் ஏகாதேசிக்கும் புண்ணிய ராமாயணம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஆமா. இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? இன்னைக்கு வந்து அரண்ய ஸ்பந்தம், தண்டகாரண்யம் வனப்பகுதியில நடந்த இன்னொரு சம்பவம் பார்க்க போறோம். ஓகே, சூப்பர். பால் விட்டுட்டேன், அலமீன் அவல் இருக்கு இல்லையா, அதையும் போட்டுறேன். அடுப்புல சிம்ல வச்சிடுறேன். பால் நல்லா வெந்து குழையிடும், நல்லா குழையட்டும். இவ்வளவு கெட்டியானதுனால ஏலக்காய் பூ, கொஞ்சம் இந்த குங்குமப்பூ போட்டேன், இந்த கல்கண்டி போட்டுறேன். லாஸ்டா பச்சை கற்பூரம் போடுவேன். ஃபர்ஸ்ட் கேட்குறவருக்கு புண்ணிய ராமாயணம் இன்ட்ரடக்ஷன் சொல்லிடுங்க. வடுவூர்னு திவ்ய தேச பெருமாள் புன்னகையை பூத்து இருக்கிற விக்கிரகம். அந்த புன்னகையை பார்த்து ஆசுகவி வில்லூர் சுவாமிகள் ராமாயணத்துல இருந்து ஒரு சம்பவமா எடுத்து இப்ப எல்லாம் புன்னகைச்சியே அந்த புன்னகையாயுது, அந்த சமயத்துல நாங்க இல்ல, இப்போ இத பார்த்து நாங்க அத புரிஞ்சுக்க முடியுது, அந்த புன்னகையா இது, அதுவா இது அப்படின்னு ஒண்ணுன்னா ராமனை பார்த்து பேசுற ராமாயணம் புன்னகை ராமாயணம், அந்தஸ்மித ராமாயணம். 317 ஸ்லோகங்கள். இந்த 317 ஸ்லோகம் வந்து ஃபுல்லா ராமாயணம் கவர் ஆயிருக்கும். எப்படி குருவாயூரப்பனுக்கு வந்து நாராயணியமோ அது மாதிரி வடுவூர் ராமனுக்கு இந்த புன்னகை ராமாயணம் அவ்வாலே நேரடியா பார்த்து அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கும் இந்த புன்னகை ராமாயணம். இது வரைக்கும் நம்ம 2 ஸ்பந்தம் பார்த்துட்டோம். இது வால்மீகி ராமாயணத்துல எப்படி காண்டம்னு வருது இல்லையா, அது மாதிரி பாலகாண்டம் பார்த்துட்டோம், அயோத்தியா காண்டம் பார்த்துட்டோம். இப்ப நடக்கிறது வந்து அரண்ய ஸ்பந்தம், ஆரண்ய காண்டம்னு சொல்லுவோம். அரண்யம் ஆரண்யம் ரெண்டும் காடுன்னு அர்த்தம். அரண்ய ஸ்பந்தத்துல 2வது சம்பவம் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம இன்னைக்கு. அதெல்லாம் அயோத்தியா அரண்ய ஸ்பந்தத்துல இது 2வது சம்பவம். நைவேத்தியம் ஆயிடுச்சுல, போட்டுட்டா முடிஞ்சு ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். நைவேத்தியம் எல்லாம் பண்ணி இருக்கும்போது கெட்டியாகிடும். திருவோணத்துக்கு அவல் ஷீராண்ணம் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஜெஷி. நம்ம போன புண்ணிய ராமாயணத்துல இருந்து அந்த அரக்கனை பத்தி பார்த்தோம். விராதன் அரக்கனை பத்தி நல்லா இருந்தது. இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? இன்னைக்கும் வனவாசத்துல நடந்த இன்னொரு சம்பவம். தண்டகாரண்யத்துல இவ விராதனை பார்த்துட்டு விராத வதம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2-3 முனிவர்களுடைய ஆசிரமத்துல தங்கிட்டு தண்டகாரண்யத்துல இன்னும் உள்ள போறான். வனப்பகுதியில தண்டகாரண்யத்திலேயே மட்டுமே இந்த 3 பேர் வந்து 10 வருஷம் தங்கியிருக்கா. 14 வருஷம் வனவாசத்துல 10 வருஷம் தண்டகாரண்யத்திலே. அது வந்து பெரிய ஒரு வனப்பகுதியோட நடு பகுதி, வனத்துல இருக்கிற நடுப்பகுதி. 10 வருஷம் இருந்திருக்கா. ஆசிரமங்கள்லாம் தங்கிட்டு அப்படி போகும்போது தண்டகாரண்யத்துல இருக்கிற நிறைய முனிவர்கள் ராமனை பார்த்து வந்து சேவிக்கிறான். சேவிச்சுட்டு ராமன் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறான். அதாவது இந்த தண்டகாரண்யத்துல வந்து நிறைய அசுரர்கள்லாம் ரொம்ப இம்சை கொடுக்குறா, யக்னம்லாம் பண்ண முடியல, ஹோமங்கள்லாம் நாங்க நினைச்ச மாதிரி நிறைவேற்ற முடியல, யாகத்துக்கு ரொம்ப தொந்தரவு பண்றா, இவாளுக்கு நீதான் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு ரிஷிகள்லாம் ஒரு கோரிக்கை வைக்கிறான். அப்போ ராமன் சொல்றான், இந்த வனவாசம் முடியறதுக்குள்ளார இந்த அசுரர்கள் எல்லாரையும் என்னோட வில்லால அழிப்பேன் அப்படின்னு சொல்றான். அதுதான் வந்து ராமனை வந்து வல்வில் ராமன் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி ஜானகி ராமன், சீதாராமன், தசரத ராமன் அப்படின்னு சொல்றோமோ அது மாதிரி வல்வில் ராமன் அப்படின்னு சொல்றது. ஏன்னா வல்வில் ராமன் அப்படின்னா வலிமையான வில்லை உடையவன் அர்த்தம். அதான் வல்வில் ராமன் அப்படின்னு அவளுக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்குறோம். அப்புறம் அவெல்லாம் சேவிச்சுட்டு
கிளம்பி போயிடுறான். ம் அப்போ சீத்தை வர, ம் சீத்தை வந்து ராமன்கிட்ட சொல்றா, ம் நம்ம 14 வருஷம் ம் காட்டுல இருக்கணும்னு நமக்கு விதி. ம் காட்டுல வனவாசம் முடிச்சுட்டு அயோத்திக்கு போவோம். ம் வந்த இடத்துல இந்த வீண் வேலையெல்லாம் உங்களுக்கு எதுக்கு, ம் சண்டை சச்சரவுலாம், ம் நான் தான் வில்ல வச்சிருக்கேன் அப்படின்னு எல்லாத்தையும் காமிக்கணுமா? வில்ல எடுத்து ஓரமா போடுங்க, ம் சமாதானமா போங்க. ம் தேவையில்லாத வேலை உங்களுக்கு எதுக்கு? ம். உங்களுக்கு ஏதாவது அந்த அசுரர்களோட முன்பகை ஏதாவது இருக்கா? ம் இது எதுக்கு வேண்டாத வேலை அப்படின்னு சொல்றாங்களா? அப்படின்னு யார் சொல்றா? சீதா. சீத்தை ராமன்கிட்ட சொல்றான். ம் ராமன் என்ன பண்ணுவான்? அப்போ ம் மத்தவெல்லாம் என்ன பண்ணுவோம்? ம் சண்டைக்கு நிற்போம். ம் ஏன்னா கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா சொல்றான் இல்லையா? ம் ராமன் என்ன பண்றான்? ம் மந்தஸ்மிதம், ம் அழகான ஒரு புன்முறுவல், அழகான ஒரு புன்முறுவல் சீத்தையை பார்த்து. ம் சீத்தை வந்து அப்படியே ஒரு ஸ்டேட்மெண்ட்டே மாத்திரணும், அந்த அளவுக்கு ஒரு புன்முறுவல், அந்த ஒரு அழகு, ம் அந்த தேஜஸ், ம் அப்படியே பார்த்து ஒரு புன்னகை. ம் அப்போ ராமன் கேட்குறான் அவன்கிட்ட, ம் ஏன் அப்படி சொல்ற அப்படிங்கும்போது ம் சீத்தை சொல்றா, ம் ஆண்களுக்கு வந்து ம் 3 தோஷம், ம் இந்த 3 தோஷம் இருந்ததுன்னா ம். அவளுடைய ஆண்மை, கீர்த்தி, அவளுடைய புகழ் எல்லாத்தையும் அழிச்சிடும். ம் 3 தோஷம் ம் அப்படின்னு சொல்றான். ம் என்ன? ராமன் கேட்கறான், என்ன தோஷங்கள் அதுன்னு கேட்கறான். ம் நம்பர் 1, ம் பொய் சொல்றது. ஓகே. ம் பொய் சொல்லி பிழைக்கிறவ யாரா இருந்தாலும், ம் எப்பேற்பட்ட ஆண்மகனா இருந்தாலும், ம் அவளுடைய கீர்த்தி, புகழ், ம் மேன்மை ம் எல்லாம் போய் ம் அவனையே அழிச்சிடும். ம் 2வது, ம் பிறன்மனை நோக்குதல். ம் வேற ஒரு பெண்ணை பார்த்து ஆசைப்படுறது, பேசுறது, ம் இந்த மாதிரி இருக்கவாளுக்கும் ம் அவளுடைய புகழ் ம் போயிடும், ம் அவளையே அழிச்சிடும். 3வது, காரணமே இல்லாம ம் அடுத்தவா மேல விரோதம் பாராட்டுறது. முன்ன பின்ன பார்த்திருக்கவே மாட்டான், ம் ஆனா அவன் மேல ஒரு விரோதம் வச்சுக்கிறது. ம் இது 3வது தோஷம் ம் அப்படின்னு சொல்லிட்டு சீத்தை ராமன்கிட்ட சொல்றான். ம் முதல் 2 உன்கிட்ட கிடையாது ம் அப்படின்னு சொல்றான். ம் முதல் 2 என்னது? ஃபர்ஸ்ட் வந்து பொய் சொல்றது. ம் அது வந்து ராமன்கிட்ட சுத்தமா கிடையாது. ம் ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல் ம் அப்படி இருக்கிறவன். ம் ஒரு வார்த்தை தான், ம் அது வந்து ம் சத்தியமான வார்த்தையா இருக்கும். ம் பொய், கள்ளப்படம்லாம் இருக்காது. ம் அது உங்ககிட்ட கிடையாது. ம் 2வது, பிறன்மனை நோக்குதல். ம் சான்ஸே கிடையாது. ம் யாருமே பக்கத்துல போக முடியாது. ம் அந்த அளவுக்கு ம் நெருப்பு மாதிரி ம் ராமன். ம் இதுலயும் ஒரு வில், ஒரு சொல், ம் ஒரு இல், ம் அப்படி வாழ்ந்து காட்டினவன் ராமன். ம் முதல் 2 உங்ககிட்ட கிடையாது. ம் இப்ப பண்றது 3வது, ம் அதாவது முன்ன பின்ன தெரியாதவகிட்ட விரோதம் பாராட்டும். ம் இது 3வது தோஷம். ம் இதைத்தான் நீ பண்ணிட்டு இருக்க. இது ஏன் ம் பண்ணாத? ம் வில்லு, உன்னோட அம்பெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ம் சமாதானமா போங்க ம் அப்படின்னு சொல்றான். ம் அப்பதான் ராமன் ம் ஒரு புன்முறுவல் போக்குறான், ம் ஒரு அழகான மந்தஸ்மிதம். ம் இதோட செய்தி என்ன, இதுக்கு காரணம் என்ன ம் அப்படின்னு பார்க்கும்போது ம் ஒரு ஆழமான செய்தி ஒண்ணு உள்ள இருக்கு. ஓ உள்ள வந்து ஒரு நுட்பமான செய்தி ஒண்ணு இருக்கு. ம் இப்ப தாயார் அப்படின்னா ம் என்ன பண்ணுவா? நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோ, ம் நம்ம போய் பெருமாள்கிட்ட கேட்கறதுக்கு பதிலா ம் தாயார்கிட்ட போய் நம்ம மன்னிச்சுக்குமா அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோ, ம் நமக்காக சிபாரிசு பண்ணுவா. ம் பெருமாள்கிட்ட போய் ம் ஏதோ தெரியாம பண்ணிட்டான், ம் விட்டுடுங்க ம் அப்படின்னு. ம் அந்த மாதிரி எல்லா ஜீவராசிகள் மேலேயும் ம் கருணை காட்டுறது பெருமாளோட தயார் தாயார் தான் ஜாஸ்தி. ம் எல்லாத்தையும் கருணை காட்டுவான். ம் தப்பே பண்ணியிருந்தாலும் அதை நியாயப்படுத்தி மன்னிச்சு விட்டுருங்கோ, இனிமே பண்ண மாட்டான் ம் அப்படின்னு சிபாரிசு பண்றது தாயார். ம் ஆமா. ஆனா இங்க என்ன சொல்றான்? ம் அவளை விட்டுருங்க, ம் வந்த வேலையை மட்டும் பாருங்க. ம் அப்படின்னா என்ன நடக்கும்? ம் நல்லது அழியும், ம் தீயது கை ஓங்கும் ம் இல்லையா? ஆமா. ரிஷிகள்னால ஒண்ணும் பண்ண முடியாது, அசுரர்கள் கை ஓங்கும், ம் கெட்டதுதான் நடக்கும். ம் இது தாயார் விரும்புவாளா? இல்ல. விரும்ப மாட்டான். ம் அப்படிங்கும்போது இங்க என்ன சூட்சுமம் என்ன இருக்கு அப்படின்னா, ம் நம்ம ஆத்த பூட்டுறோம்னு வச்சுக்கோ, ம் ஆத்த பூட்டிட்டு ம் எல்லாரும் பண்ற வேலை என்னது? லேசா இழுத்து பார்ப்போம் பூட்டை. ஆமா. அது பூட்டை திறக்க போறோன்னு அர்த்தம் கிடையாது. ம் அது என்ன மீனிங்? கரெக்டா இருக்கான்னு பார்த்தா நல்லா பூட்டி இருக்கா,
அப்படின்னு மீனிங். ஆமா. அது மாதிரி ராமன் வந்து தான் கொடுத்த உறுதிமொழியில எவ்வளவு உறுதியா இருக்கான் அப்படின்னு பாக்குறான். ரிஷிகளுக்கு என்ன சொன்னா, நான் இந்த தண்டகாரண்யத்தை விட்டு போறதுக்குள்ளார இந்த அசுரர்கள்லாம் என்னோட வில்லால அழிப்பேன், போயிட்டு வாங்க அப்படின்னு அந்த உறுதிமொழி வந்து எந்த அளவுக்கு உறுதியா இருக்கான் அப்படின்னு பாக்குறதுக்கு சொல்றான். அப்போ ராமன் சொல்றான், இல்லம்மா இது வந்து இவெல்லாம் நல்லவா, அடுத்த அவளுக்கு தீங்கு செய்யாதவா, அவளுக்கு ஒரு தீங்கு வரும்போது அந்த தீங்கை நீக்கிறது நம்ம வேலை, அப்பதான் அவனால சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றான் ராமன். அதுக்கு பதிலுக்கு ஒரு புன்னகை பூக்குறா சீதை. இதான் இந்த சம்பவம் வந்து உள்பொருள். அதாவது எதையுமே வந்து நம்ம வந்து மேலோட்டமா அர்த்தம் புரிஞ்சுக்க கூடாது. எதை பார்த்தாலும், பார்க்கறதா இருந்தாலும் சரி, கேட்கறதா இருந்தாலும் சரி, படிக்கிறதா இருந்தாலும் சரி, அதுல இருக்கிற இன்னர் மீனிங் இருக்கு இல்லையா, இன்டெப்த் மீனிங், அதை புரிஞ்சுக்கணும். நம்ம திருப்பாவையே நம்ம 4 வருஷமா 4 விதமா படிச்சுட்டு இருக்கோமா இல்லையா? அது மாதிரி எல்லாத்துலயுமே வந்து உள்ள ஒரு பொருள் இருக்கும். மேலோட்டமா பாக்குறது, அதை வச்சு ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. இதுக்கு சிறந்த உதாரணம் இப்போ லேட்டஸ்டா லௌகிக்க வாழ்க்கையில இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு உதாரணம் என்னது, இப்போ ரீசெண்டா பெங்களூர்ல RCB விக்டரி நடந்தது இல்லையா? 35,000 பேர் கெப்பாசிட்டி இருக்கிற ஸ்டேடியத்துல 3 லட்சம் பேர் உள்ள இருந்து கிட்டத்தட்ட ஒரு 11-12 பேர் மிதியடியில செத்துட்டான், கால் மிதிச்சு செத்துட்டான். ஒரு 40-50 பேர் படுகாயம், ஹாஸ்பிட்டலைஸ்ட். இதுக்கு பின்னால பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, என்ன நினைக்கிறான், RCBங்கிறது கர்நாடகா கவர்மெண்ட், பெங்களூர் அப்படின்னு சொல்றான். இது வந்து பேர் வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். பெங்களூர்னு இதுல மட்டும்தான் இருக்கு, அதுக்கும் பெங்களூருக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது. அந்த டீமோட ஓனர் பெங்களூர் கிடையாது, கர்நாடகா கிடையாது. இந்த டீமோட கேப்டன் பெங்களூர் கிடையாது, விராட் கோலியா வந்து நார்த் இந்தியன். பெங்களூருக்கும் கர்நாடகாவுக்கும் சம்பந்தம் கிடையாது. சும்மா கன்னடா ஒரு 2-3 வார்த்தையை தெரிஞ்சு வச்சுட்டு தப்பா வந்து பேசுவா, கப்பு நமதே அப்படின்னு சொல்லுவா. அவளுக்கும் கர்நாடகாவுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா விக்டரியில வந்து கர்நாடகா பிளாக காமிச்சுட்டு அவனோட போஸ்ட் எடுக்கிறது, போட்டோ எடுத்துக்கிறது இந்த கவர்மெண்ட்காராலே. முதல்ல வந்து இந்த கிரிக்கெட் போட்டி, மற்றபடி இந்த கேம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து வளர்ச்சிக்காக இது இருந்தது. அதாவது ஸ்கூல் டீம் இருக்கும், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் டீம், அப்புறம் ஸ்டேட் டீம், அப்புறம் நேஷனல் டீம். வளர்ச்சிக்காக இருந்தது. ஒரு ஸ்டேட், கர்நாடகா ஸ்டேட், தமிழ்நாடு ஸ்டேட், கேரளா ஸ்டேட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டுக்கும் பிளேயர்ஸ் இருப்பா, ரஞ்சி டிராஃபின்னு இருப்பான். ஒரு பிளேயரோட வளர்ச்சிக்கு அதெல்லாம் ஹெல்ப் ஆச்சு. இப்போ இந்த IPLங்கிறது வந்து ஏற்கனவே நல்லா ஃபேமஸா இருக்கவா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு வழி. கோடிக்கணக்கில் அவ ஏலத்துல எடுக்கிறா. அந்த டீம்காரன் என்ன பண்ணுவான், 3 லட்சம் பேர் வந்தாலும் சரி, 4 லட்சம் பேர் வந்தாலும் சரி, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, எனக்கு போட்ட பணம் எடுக்கணும். அவதானே அவளுடைய நோக்கமா இருக்கும். இதனால ஏதாவது ஒரு பிளேயர் வந்து வளர போறானா? இத பார்த்துட்டு விராட் கோலியை பாக்குறதுக்காக எங்க இருந்தாலும் மக்கள், அப்புறம் கர்நாடகா பிளாக் வச்சுட்டு போஸ்டர் எடுக்கிறது, அதுக்கு செல்ஃபி எடுத்துக்கிறது, இன்ஸ்டாகிராம் செல்ஃபி, இது எடுத்துன்னு போய் 11 பேர் விதிவிட்டு செத்து போனான். இது நம்ம உள்ள இருக்கிற பொருளை நம்ம ஆராய்ஞ்சோன்னு வச்சுக்கோ, இந்த கிரேஸ் இருக்காதுன்னு எனக்கு தோன்றது இல்லையா? கண்டிப்பா. சும்மா இன்னைக்கு அன்னெசரி எல்லாரும் வாவான்னு கூப்பிட்டு சும்மா இருந்தவனு ஆபீஸ்ல இருக்கவங்க, காலேஜ்ல இருக்கவங்களா வாவான்னு சொல்லி அன்னெசரி நீ சொல்ற மாதிரி ஒரு சினிமா பெங்களூரு அப்படின்னு நினைச்சுட்டு எல்லாரையும் வர சொல்லி தெரிஞ்சா போக மாட்டாங்க. பெங்களூருக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. எதா இருந்தாலும் உள்ள இருக்கிற பொருளோட அர்த்தம் என்ன நடக்குது, இதுக்கு பின்னால என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது செய்தி ஆகட்டும், வீடியோ ஆகட்டும், 4 பேர் பேசும்போது கேட்கறதாகட்டும், எல்லாத்தையுமே வந்து ஆராய்ஞ்சு செயல்படணும். அதான் ராமன் சொல்லி கொடுத்தது. இந்த புன்னகையோட அர்த்தம் அதான். சூப்பர், கரெக்ட் தான் இல்லையா? என்னன்னு பார்த்து பண்ணணும்.